ஹாய்ங்க. செம்ம டேஸ்டியான ஈஸியான ஒரு சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பாப்பா தாங்க நேற்று செஞ்சாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா டீப்பாக ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு வறுத்தாலும் சரி, இதை விட டீப்பாக வறுத்தாலும் சரி. தனியாக அதை எடுத்து வச்சுட்டு 1/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ண சிக்கனில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்குங்க, ஏன்னா புளிப்பு இல்லாதனால. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச ஆனியன் இருக்குல்ல, அதையுமே நல்லா அதோடய கொட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுற வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே தாச்சில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை கொட்டி நல்லா கிளறி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆனவுடனே கொத்தமல்லி தழைகளை தூவி இறங்கினா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடிங்க. இது சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சும்மா சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு, ரசத்துக்கு அதை விட அடிபொலியாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.